இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம கிராமங்கள்லாம் ரோட்டோரமாக ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த ஆவாரம்பூ, அதை பற்றி தான். ஆவாரம்பூனா என்ன, அதோட மருத்துவ குணங்கள் என்ன, அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சோம். ஸோ அதை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது, இயற்கை மருத்துவர் ப்ளஸ் பாரம்பரிய மருத்துவர் தகடூர் ஆதிரன் சொல்லிட்டு ஒருத்தர் மருத்துவர். ஸோ அவர்கிட்ட நம்ம பல கேள்விகள் கேட்டிருக்கோம், பல விளக்கங்களும் கேட்டிருக்கோம். அவரும் தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு. அந்த வீடியோ பார்க்கலாம். வைகடாக்ஸ் நேயர்களே வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான மூலிகை, தங்கம் போல் ஜொலிக்கக்கூடிய இந்த ஆவாரம் பூவை பற்றி பார்க்க போகிறோம். இதோட பயன்கள் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற பயன்கள். அடடா என்ன எவ்வளோன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைத்தியர் என்கிட்ட சொல்லும் போது சொன்னார். கேட்டுக்கிட்டே இருந்தோம், மணிக்கணக்காக இதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம், நாட்கணக்காக. இந்த ஆவாரம் பூவோட இலை, பூ மற்றும் வேர் எல்லாத்துக்கும் ஒரு அற்புதமான ஒரு பயன் வந்து இருக்குது. சரிங்க, முதல்ல இந்த ஆவாரம் பூ வந்து எப்படி பயன்படுத்தணும், என்ன விதமான நோயை சரியாகும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அதாவது இந்த ஆவாரம் பூவுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து சரி செய்யக்கூடிய ஆற்றல் இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும். இதை வந்து எப்படி சாப்பிட்லாம், மற்ற மருந்துகளை வந்து சாப்பிடும்போது இதை சாப்பிட்லாமா? கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். தினமும் காலையில் ஒரு 4-5 பூவை எடுத்துக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து தேநீராக வந்து நீங்கள் செய்து வந்து சாப்பிடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு இந்த பூவை 4-5 பூக்களை வந்து போட்டு 2 சொட்டு எலுமிச்சம்பழம் சாறை வந்து விட்டு 2 ஏலக்காய் 2 லவங்கம் இதை வந்து போட்டு நீங்கள் தினமும் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரத்தத்தோட அளவு பிளட் சுகர் லெவல் வந்து குறையுது. நீங்கள் வந்து கண்கூடாக பார்க்கலாம். ரத்தத்தோட சுகர் லெவல் குறையுது மட்டும் இல்லாமல் பிளட் சுகர்னால் ஏற்படக்கூடிய டயபிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய டைப் 2 டயபிட்டிஸ்னால் ஏற்படக்கூடிய பல பக்க விளைவுகள் வந்து இந்த சிம்டம்ஸ், அது கை கால் எரிச்சல், வாய் வந்து வறண்டு போகிறது, எக்ஸசிவ் யூரினேஷன் சொல்கிறது, எக்ஸசிவ் தர்ஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அதிகமான தாகம் எடுக்குது, இரவில் வந்து அதிகமாக வந்து யூரின் வந்து பாஸ் ஆகிறது. இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து படிப்படியாக உங்களுக்கு வந்து சரியாகும். இதோட மூலிகையோட பயன் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த கிட்னி பாதிப்பு வந்து நிறைய பேருக்கு வந்து ஏற்படுது. இந்த எக்ஸசிவ் யூரினேஷன் அதில் ஒரு விஷயம். போலியூரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷன் வந்து இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸில் வந்து பார்க்குறோம். மற்றும் யூடிஐ இன்ஃபெக்ஷன்ஸ், அடிக்கடிக்கு வந்து யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஏற்படுது. அந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு இந்த ஆவாரம் பூ செடியோட வேரை வந்து நல்லா இடித்து சாறு எடுத்து அதில் தேனில் வந்து நீங்கள் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த கிட்னியோட குளோமுலர் ஃபில்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். மற்றும் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனுக்கு நீர் தாரைன்னு சொல்லக்கூடிய பர்னிங் மைக்யூட்ரேஷன், இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சரியாகும். இது வந்து வேறு என்னத்துக்கு பயன்படலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, கூந்தல் ஹேர் க்ரோத்துக்கு வந்து நல்ல அற்புதமான ஒரு மூலிகை. இது நிறைய மூலிகை, ஹைபிஸ்கஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், செம்பருத்தி, கருவேப்பிலை, நிறைய மூலிகை வந்து மார்க்கெட் இருக்குது. நம்ம சொல்லணும்னா நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நீங்கள் உங்களுக்கு முடியோட அடர்த்தி வந்து கம்மியாக இருக்குது, ஸ்கேல்பில் வந்து செபேசியஸ் டெர்மடைஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த டேண்ட்ரஃப் மாதிரியான ஒரு இந்த தோல் வந்து வெள்ளையாக வந்து நீங்கள் வரதை வந்து நீங்கள் சில பேருக்கு வந்து இருக்கும் அவங்களுக்கு. மற்றும் துர்நாற்றம், அதாவது வேர்வையினால் வரக்கூடிய ஒரு விதமான ஃபவுல் ஸ்மெல், இந்த ஸ்மெல்லு வந்து கிளியர் ஆகும். சில பேர் தினமும் ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க டெய்லி டஸ்ட்னால். அந்த வேர்வையினால் வரக்கூடிய ஸ்மெல்லுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஆவாரம் பூ, வெந்தயம், கருவேப்பிலை இது 3ம் சேர்த்து தேங்காய் எண்ணெயில் அல்லது நல்லெண்ணெயில் இதை வந்து காய்ச்சி நீங்கள் வந்து ஹேர் ஆயிலை வந்து பயன்படுத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ரை ஸ்கேல்ப் அந்த பிரச்சனை வந்து சரியாகும். டேண்ட்ரஃப் வந்து குறையும். இந்த ஸ்கேல்பில் ஏற்படக்கூடிய டெர்மட்டாலஜிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ், ஸ்கின் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கிளியர் ஆகும். ப்ளஸ் வந்து கூந்தல் வந்து நல்லா பளபளக்காக ஷைனிங்காக வந்து இருக்கும். இது வந்து உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் ஆவாரம் பூ சாம்பலம்னு சொல்லி கிடைக்கும். சாம்பலம் அப்படின்னிங்கன்னா அந்த பூ, இலை, இது செடியோட வேர் இது எல்லாமே வந்து சேர்ந்து வந்து ஒரு ட்ரைடு பேக்கெட்டாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. அதையுமே வாங்கி நீங்கள் வந்து இந்த எண்ணெயில் போட்டு நீங்கள் வந்து காய்ச்சி பயன்படுத்தலாம். அது மட்டும் இல்லாமல் வயிற்றில் ஏற்படக்கூடிய உபாதை, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து வயிறு வந்து ஒரு விதமான ப்ளோட்டிங் இருக்கும், அது வயிறு உப்புசம், ஃப்ளாட்டுலன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வயிறு உப்புசத்தையும் வந்து இந்த மூலிகை வந்து போக்கும். சரி நண்பர்களே, இன்னொரு அருமையான மூலிகை பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் தகடூர் ஆதியன்.